ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல ஒரு சில டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோடைய கண்டினியூஷனா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸ். ஓகேவா? ஸோ எம்எஸ் ஆஃபீஸ்னா என்ன, அதுக்கு கீழே எத்தனை அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டீடைல் நோட்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க எம்எஸ் ஆஃபீஸ். ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் இல்லைன்னா வெறுமனே ஆஃபீஸ் மட்டும் நம்ம சொல்லுவோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது இது கூட சேர்ந்து நிறைய அப்ளிகேஷன்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க உள்ள அடக்குனது தான் இந்த எம்எஸ் ஆஃபீஸ். இந்த சர்வீசஸை யாரு கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட். ஓகேவா? ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் தட் இஸ் மைக்ரோசாஃப்ட். இதோடைய ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எம்எஸ் வேர்ட், எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட் இருந்தது. ஸோ இதெல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எம்எஸ் ஆஃபீஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? எம்எஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எம்எஸ் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், ஸ்ப்ரெட்ஷீட் இதெல்லாமே என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ். எம்எஸ் வேர்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது 1983ல லான்ச் பண்ணாங்க. இதோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைல்ஸை வந்து கிரியேட் பண்றது, which means டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். ஓகேவா? we can type anything in the எம்எஸ் ஆஃபீஸ். எம்எஸ் வேர்டு, எம்எஸ் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய எம்எஸ் வேர்ட்ல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், டெக்ஸ்ட் ஃபைல்ஸை கிரியேட் பண்ணலாம். எக்ஸல்ல என்ன பண்ணலாம், ஸ்ப்ரெட்ஷீட்ஸை கிரியேட் பண்ணலாம். இதை எப்ப லான்ச் பண்ணாங்க, 85ல லான்ச் பண்ணாங்க. எல்லாமே 2 years கேப்ல. ஓகேவா? எம்எஸ் பவர் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரசன்டேஷன்ஸை பிபிடிஸ் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் பவர் பாயிண்ட். இதை லான்ச் பண்ணது 1987ல. எம்எஸ் அக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எம்எஸ் அக்சஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றாங்க. 1992ல இதை லான்ச் பண்ணாங்க. எம்எஸ் அவுட்லுக். அவுட்லுக் வந்து எதுக்காக, மெயின் ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா ஒரு கார்பரேட் லெவல்ல நம்ம இமெயில் சென்ட் பண்ணணும், மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த எம்எஸ் அவுட்லுக். 1997ல லான்ச் பண்ணாங்க. அது கூடயே சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேலண்டர், ஒர்க் கேலண்டராகவும் நம்ம இந்த எம்எஸ் அவுட்லுக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் திங் கார்பரேட் வேர்ல்டுல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜிமெயில் மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த எம்எஸ் அவுட்லுக். எம்எஸ் ஒன் நோட். இந்த ஒன் நோட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்காக 2003ல லான்ச் பண்ணாங்க. பப்ளிஷர் எதுக்காக, டெஸ்க்டாப் பப்ளிஷிங்காக 1991ல லான்ச் பண்ணது. ஸ்கைப். ஸ்கைப்புமே எம்எஸ் ஆஃபீஸோட ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த ஸ்கைப் வந்து இதோடைய மெயின் மோட்டோ என்ன, இதோடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா டு ப்ரொவைட் ஸ்மூத் வீடியோ கான்ஃபரன்சிங் அக்ராஸ் தி குளோப். ஓகேவா? ஸோ இதை எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2003ல லான்ச் பண்ணாங்க. ஸோ எம்எஸ் ஆஃபீஸ்க்கு கீழே இத்தனை அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. எப்போ லான்ச் பண்ணாங்க, அதோடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் எம்எஸ் வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட் தான் இது நம்ம மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ எம்எஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா எம்எஸ் வேர்ட் எதுக்காக யூஸ் பண்றோம், டெக்ஸ்ட் ஃபைல்ஸை கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு ஒரு நல்ல கன்வீனியன்ட்டான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா அது என்னதுன்னா எம்எஸ் வேர்டு தான். ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம், ஷேரும் பண்ணிக்கலாம். அண்ட் அதர்ஸ் கேன் ஆல்சோ எடிட் இட். ஓகேவா? அனுப்புறவங்களும் அதை ரிசீவ் பண்றவங்களும் என்ன பண்ணிக்கலாம், இதை ஈஸியா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல என்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஃபைல்ஸோட எக்ஸ்டென்ஷன் என்ன, டாக்குமெண்ட் ஃபைல்ஸோட எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா .doc. இது வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது எதுக்காக யூஸ் பண்றோம், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை ஜென்ரேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ இதுல என்னெல்லாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா கலர்ஸ், வேர்ட், ஒர்க் ஆர்ட், இமேஜஸ், அனிமேஷன்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்சர்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் எம்எஸ் வேர்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த ரைட் பண்றதுக்கு, அதே ஃபைலை எடிட் பண்றதுக்கு, ரிப்போர்ட்ஸ், லெட்டர்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ரெஸ்யூம்ஸ் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அது மாதிரி இதுல வேற என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஸ்பெல் செக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுல இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா எம்எஸ் வேர்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இதை நம்ம எடிட்டும் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். அதை ரிசீவ் பண்றவங்களும் இதை எடிட் பண்ணிப்பாங்க. இதோட எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா .doc. ஓகேவா? ஸோ எக்ஸல் எதுக்காக யூஸ் பண்றாங்க, ஸ்ப்ரெட்ஷீட் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த எக்ஸல் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணும், டேபுலர் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணும் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேவா? இதுல என்னமோ நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம், மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தட் இஸ் த அடிஷனல் பாயிண்ட். ஸோ எம்எஸ் எக்ஸல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா இதோடைய மேஜர் யூட்டிலைசேஷன் எதுக்காக, ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் கிரியேட் பண்றதுக்காக. ஸோ எம்எஸ் எக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் இப்படி இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு செல், இதுல ஒரு செல், இது ஒரு செல் அப்படின்னு சொல்லி எம்எஸ் எக்ஸல்ல அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு இடத்த செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
இதுல வேற என்ன யூனிக்கான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்ப எம்எஸ் வேர்ட்ல நம்ம ஸ்பெல் செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி எம்எஸ் எக்ஸல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபார்முலாஸ் அண்ட் டேட்டாஸ வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். யூசர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஒரு பர்டிகுலர் டேட்டாவை ஸ்டோர் பண்றப்போ ஃபார்முலாஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அதை குவிக்கா அனலைஸ் பண்றதுக்கு ஃபார்முலாஸை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து என்னது ஈஸியா நம்ம மேனேஜ் பண்றதுக்கும் பேப்பரோட ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன பண்றோம், இந்த எம்எஸ் எக்ஸலை வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் அப்படிங்கிறப்போ ஒரு பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, கோரிலேஷன் டி டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். எம்எஸ் எக்ஸலோட ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டா டாட் எக்ஸ்எல்எஸ், ஓகேவா? அது வந்து டாட் டிஓசி. எம்எஸ் வேர்டு வந்து டாட் டிஓசி, எக்ஸல் வந்து பார்த்தோம்னா டாட் எக்ஸ்எல்எஸ். இதுல டேட்டா வந்து எப்படி சேவ் ஆகும், டேபுலர் ஃபார்மேட்ல சேவ் ஆகும். எவ்வளவு பெரிய டேட்டாஸா இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம லார்ஜர் டேட்டாவை கூட ஈஸியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேனேஜ் பண்றது ரொம்ப ஈஸி. பவர் பாயிண்ட் அப்படிங்கிறப்போ இந்த மெயின் அப்ளிகேஷன் பிபிடிஸ் போடுறது, ஸ்லைட்ஸ் போடுறது, ஓகேவா? ஸோ இஸ் அப்ளிகேஷன் தட் ப்ரொவைட் த யூசர் டு ஒர்க் வித் ஸ்லைட்ஸ் அண்ட் ரன்ஸ் அ ஸ்லைட் ஷோ. அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் பவர் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதுல வந்து என்னது மெயின்லி கம்ப்ரைசஸ் ஸ்லைட்ஸ் ஃபார் மேக்கிங் த பிரசன்டேஷன். ஸோ என் நம்பர் ஆஃப் டிசைன்ஸ்ல என்ன இருக்கும், ஸ்லைட்ஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம பிரசன்டேஷன் பண்ணிக்கலாம். ஒன் கேன் டிசைன் த சீக்வன்ஸ் ஆஃப். ஸோ நம்மளே என்ன பண்ணிக்கலாம், எந்த ஸ்லைடு வேணும், அதோட லே அவுட் என்ன, டிசைன் என்ன, ஏதாவது மீடியாஸ் ஆட் பண்ணணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு ஆட் எனி கைண்ட் ஆஃப் வீடியோ ஆர் எனி பிக்சர் யூ கேன் ஈஸிலி ஆட் இட், ஓகேவா? அது மாதிரி வேற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் லைக் வேர்ட் ப்ராசஸிங்கும் நம்ம பண்ணிக்கலாம். லைக் அதுல எழுதக்கூடிய அந்த ஃபாண்ட் வந்து எப்படி இருக்கணும், அந்த ஃபாண்ட் சைஸ் என்ன, ஸ்டைல் என்ன, சைஸ் சேஞ்ச் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதோடைய எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம்னா டாட் பிபிடி. இது பிபிடின்றதுனால எந்த ஃபைல்ல சேவ் ஆகும், டாட் பிபிடி அப்படிங்கிற ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ல சேவ் ஆகும். இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஆடியோ விஷுவல் பிரசன்டேஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். விஷுவலாவும் ஸ்லைட்ஸை கொண்டு வரலாம், ஆடியோஸும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா அவுட்லுக். அவுட்லுக்னா என்ன பார்த்தோம், கார்பரேட் லெவல்ல இமெயில் சென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் எம்எஸ் அவுட்லுக். அது மட்டும் இல்லாம நம்ம டேட்ஸை மேனேஜ் பண்றது, டாஸ்க் இந்த மாதிரியான விஷயத்தை ஆர்கனைஸ் பண்றதுக்கும் இந்த எம்எஸ் அவுட்லுக்கை யூஸ் பண்ணிப்பாங்க. இதோடைய பிரைமரி ஒர்க் என்ன அப்படின்னா, சென்ட் அண்ட் ரிசீவ் இமெயில்ஸ். கார்பரேட் லெவல்ல இமெயில்ஸை வந்து அனுப்புறதுக்கு, ரிசீவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அவுட்லுக். இது எப்போ வந்தது அப்படின்னா 1997ல. ஸோ இதை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, எம்எஸ் ஆஃபீஸ் சூட்டோட ஒரு பார்ட்டா தான் என்ன பண்ணாங்க, இந்த எம்எஸ் அவுட்லுக்கை வந்து லான்ச் பண்ணாங்க. அப்ப எம்எஸ் அவுட்லுக் எதுக்கு கீழே வரும், எம்எஸ் சூட்டுக்கு கீழே வரும், ஓகேவா? ஸோ இதுல வந்து பெய்டு வெர்ஷன் அண்ட் ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு. ஜஸ்ட் இமெயில் மட்டும் சென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல அவுட்லுக்ல நம்ம ஃபைலை சேவ் பண்றோம் அப்படின்னா இதுல எந்த எக்ஸ்டென்ஷன்ல சேவ் ஆகும், டாட் பிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ல சேவ் ஆகும். ஸோ இது கூட சேர்ந்து நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கலாம், கேலண்டர், டேட்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம், டாஸ்க்கை மேனேஜ் பண்ணிக்கலாம், கான்டாக்ட்ஸ், ஜேர்னல்ஸ், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இம்பார்ட்டண்டா இது எதுக்காக யூஸ் பண்றோம், இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படிங்கறத மட்டும் பார்த்தா போதும். எம்எஸ் பப்ளிஷர். ஸோ இது எதுக்காக அப்படின்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதா இந்த மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு கிராஃபிக் டிசைன் அப்ளிகேஷனோட ஒரு என்ட்ரி லெவல், ஒரு பேசிக் லெவல்ல எம்எஸ் பப்ளிஷரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் கிராஃபிக் டிசைன்ஸ். இதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எம்எஸ் வேர்டு மாதிரியே இருந்தாலும் கூட அந்த பேஜ் லே அவுட் அண்ட் டிசைன்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்றதா இந்த பப்ளிஷர். அப்போ எம்எஸ் வேர்டோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் என்னது, இந்த எம்எஸ் பப்ளிஷர், ஓகேவா? பேசிக் டெம்ப்ளேட்ஸ், கவர் பேஜஸ், லோகோ டிசைன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எம்எஸ் வேர்டை காட்டிலும் எங்க தான் போகணும், பப்ளிஷருக்கு தான் போகணும். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர். For example, if you want to create any kind of templates, cover pages or logo designs, which application is very best one? Which one is very best one? MS Publisher, okay va? So எப்ப லான்ச் பண்ணாங்க, 1991ல லான்ச் பண்ணாங்க அதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷனை. இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா டாட் பியூபி பப், ஓகேவா? டாட் பப். எல்லா அப்ளிகேஷனோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் எதுக்காக யூஸ் பண்ணாங்க, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்காக யூஸ் பண்ணதான் இது மைக்ரோசாஃப்ட் அக்சஸ். இது வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, யூசர்ஸ் கிட்ட என் நம்பர் ஆஃப் டேட்டா இருக்கும், இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதெல்லாம் அனலைஸ் பண்ணி எஃபிஷியன்ட்டா மேனேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் அக்சஸ். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் அக்சஸ்ல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, டேபிள்ஸ், ஃபார்ம்ஸ், குவரிஸ், ரிப்போர்ட்ஸ், இது எல்லாத்தையுமே என்ன செய்யலாம், we can easily formulate it, ஓகேவா? we can easily formulate or arrange.
இந்த அப்ளிகேஷன் எப்படி நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை இதுல ஸ்டோர் பண்ணணும். அந்த ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன் இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சில நிறைய டேட்டாபேஸ் இருக்கிறப்போ அதுல இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நமக்கு என்ன பண்ணும், வித்தியாசமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ அப்படி கிரியேட் பண்ணி கொடுக்கறதுனால அது ஒரு டேட்டாபேஸா அது கிரியேட் ஆகுது. அதை வந்து யூசர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்றாங்க? இந்த எம்எஸ் அக்சஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை எந்த இடத்துல ரொம்ப யூஸ் பண்றாங்க? இப்போ அவுட்லுக் அப்படின்னா கார்பரேட்ல இமெயில் சென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அது மாதிரி இந்த எம்எஸ் அக்சஸ் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஆர்கனைசேஷன்ல டேட்டா என்ட்ரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் எனது இந்த எம்எஸ் அக்சஸ். இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷனை எம்எஸ் எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க, ரிலீஸ் பண்ணாங்கன்னா 1992ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஃபைலோட ஃபார்மேட்டை பொறுத்து எக்ஸ்டென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். பட் மோஸ்ட் காமனா யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா .adm. அப்போ எம்எஸ் அக்சஸோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா .adm. ஸ்கைப் எதுக்காக யூஸ் பண்றோம்? நம்ம என்ன பண்றோம், அக்ராஸ் தி குளோப் வீடியோ கான்ஃபரன்சிங்கை வந்து ரொம்ப சிம்பிளா ஆக்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த ஸ்கைப். வீடியோ சேட், வாய்ஸ் கால்ஸ் இதெல்லாமே ஈஸியா பண்ணிக்கலாம். எது மூலமா, எந்த அப்ளிகேஷன்ஸ் மூலமா நம்ம பண்ணிக்கலாம்? டிவைசஸ், கம்ப்யூட்டர், டேப்லெட்ஸ், மொபைல் அண்ட் ஈவன் த்ரூ த டிவைஸ் லைக் Xbox One. ஓகேவா? ஸோ எல்லா டிவைஸ்லயுமே நம்ம இந்த ஸ்கைப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை வந்து எடுத்துக்கலாம். மெயின் மோட்டோ என்ன இதுல? வீடியோ கான்ஃபரன்சிங், வீடியோ சேட்ஸ். ஓகேவா? வாய்ஸ் கால்ஸும் இதுல பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் மூலமா என்ன செய்யலாம்? we can easily exchange the messages between the respondents and also used for video conferencing. ஸோ இந்த ஸ்கைப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2003ல வந்து இதை கண்டுபிடிச்சாங்க. யாரு? நிக்லஸ் என்ஸ்ட்ராம் அப்படிங்கிறவங்க. இவர் யாரு அப்படின்னா ஸ்வீடனை சேர்ந்தவர். ஜானஸ் ஃப்ரிஸ் டென்மார்க்கை சேர்ந்தவர். ஸோ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் தான் என்ன அப்படின்னா ஸ்கைப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஓகேவா? எதுக்காக யூஸ் பண்றாங்க? வீடியோ கான்ஃபரன்சிங்காக. எப்ப லான்ச் பண்ணாங்க? 2003ல லான்ச் பண்ணாங்க. ஸோ ஸ்கைப் வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிக் கிட்ட கொண்டு வந்தது எப்போ அப்படின்னா 2003 29th of Augustல என்ன பண்ணாங்க, இதோட ஃபர்ஸ்ட் பீட்டா வெர்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எம்எஸ் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்டான அப்ளிகேஷன்ஸ், அதோடைய ஃபைல் எக்ஸ்டென்ஷன், அதோடைய யூசஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ மோஸ்ட்லி எம்எஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறப்போ எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா, வேர்ட்ல நம்ம சிம்பிளா யூஸ் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டை வந்து நீங்க போல்ட் ஆக்கணும் அப்படின்னா என்ன ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணுவீங்க? அந்த ஃபைலை சேவ் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? இந்த மாதிரி எம்எஸ் வேர்ட்ல என்ன கேட்கலாம்? ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்ப எக்ஸல் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா அந்த எக்ஸல்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பவர் பாயிண்ட்ல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் பத்தி என்ன செய்யலாம்? கொஸ்டின் கேட்கலாம். ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்னன்னு பார்க்கலாமா? இப்போ நீங்க எம்எஸ் வேர்ட்ல ஒரு நியூ பேராகிராஃபை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி டைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு நியூ லைனுக்கு நீங்க வரணும் அப்படின்னா எந்த கீயை வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டு கிரியேட் a new paragraph in MS Word document, which of the following keyboard can be used? Keyboard key can be used. So நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? Enter. ஓகேவா? ஆப்ஷன் பி. Which of the following is not a version of MS Office? MS Office ஓட வெர்ஷன் எது இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. MS Office 2009 அப்படிங்கிற ஒரு வெர்ஷனே கிடையாது. இது எல்லாமே MS Office ஓட வெர்ஷன். பட் இது வந்து எனது MS Office வெர்ஷன் கிடையாது. அடுத்து பாருங்க, what is the name of the file created on MS Excel to manage the data in the tabular form by managing them into various cells? MS Excel யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ற ஃபைலோட பேர் என்னது? இட்ஸ் a spreadsheet. ஓகேவா? MS Excel அப்படினாலே அதுல வரக்கூடிய ஃபைல்ஸ் நேம் வந்து spreadsheet. PowerPoint பிரசன்டேஷனோட ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்காங்க .ppt. ஓகேவா? PPT. அக்கௌண்டன்ஸ் ஒர்க் ஷீட் மாதிரியே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் டைப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டேட்டாபேஸா? டேட்டாபேஸ் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா டேட்டாவை மேனேஜ் பண்றது தான் டேட்டாபேஸ். ஓகேவா? கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒர்க் ஷீட்டோட எனக்கு சம்மந்தப்படாது. கிராஃபிக்ஸ் வந்து எனக்கு ஒர்க் ஷீட்டோட சம்மந்தப்படாது. டாக்குமெண்ட்டும் வராது, பிரசன்டேஷனும் வராது. பிரசன்டேஷன் பிபிடி அப்படிங்கிறது நான் என்னோட ஸ்லைட்ஸ் மூலமா என்னோட இன்ஃபர்மேஷனை ஷோகேஸ் பண்றது தான் என்னோட பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். ஸோ ஒர்க் ஷீட்டோட எந்த சாஃப்ட்வேர் டைப் வந்து எனக்கு ரிலேட்டட் அப்படின்னா இட் இஸ் ஸ்ப்ரெட்ஷீட். ஓகேவா? which contains tabular form of rows and columns. Which keyboard keys can be used to align the text to the left side of the document? So MS Wordல நீங்க என்ன பண்றீங்க? ஒரு டாக்குமெண்ட்டை லெஃப்ட் சைடு அலைன் பண்ணணும் அப்படின்னா இங்க மேல கொடுத்துருக்கக்கூடிய அலைன்மெண்ட் பட்டனை நீங்க யூஸ் பண்ணலாம். கீபோர்டு கீஸ்ல வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா Ctrl L வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா?
The block in an MS Excel spreadsheets where a row and column intersects each other. ஸோ அந்த ரோவும் காலமும் எக்ஸல் இருக்குதுன்னா இதுதான் அந்த டேபிளர் ஃபார்மேட் தான் எனக்கு எக்ஸல். இந்த ரோவும் காலமும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன சொன்னோம்? செல். ஓகேவா? அந்த பாயிண்ட்டுக்கு பேரு செல். Which of the given combinations of keyboard keys can be used as a shortcut key to paste the text? அதாவது அந்த ஃபார்மேட்டை நம்ம ரிமூவ் பண்ணாம இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன கீ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் வி. ஓகேவா? ஷிஃப்ட் கண்ட்ரோல் வி. அந்த ஃபார்மேட்டை வந்து நம்ம ஃபார்மேட்டிங் வித்தவுட் ரிமூவிங் இட்ஸ் ஃபார்மேட்டிங், அந்த ஃபார்மேட்டை ரிமூவ் பண்ணாம டெக்ஸ்ட்டை வந்து என்ன செய்யணும்? பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீ வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் வி. கண்ட்ரோல் சி வந்து நம்ம காப்பிக்கு யூஸ் பண்றது, இங்க இடத்துல பேஸ்ட் பண்றதுக்கு அந்த ஃபார்மேட்டை ரிமூவ் பண்ணாம பேஸ்ட் பண்றதுக்கு ஷிஃப்ட் கண்ட்ரோல் வி. ஸோ கொடுத்துருக்கிற காம்பினேஷன்ல எந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எம்எஸ் வேர்டுக்கு டாக்குமெண்ட் அது வந்து .doc. எம்எஸ் வேர்ட்ல கிரியேட் பண்ணக்கூடிய ஃபைலுக்கு நேம் வந்து டாக்குமெண்ட், அதை நம்ம எப்படி சேவ் பண்ணுவோம்? .docன்னு சேவ் பண்ணுவோம். எக்ஸ்எல்எஸ் ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லுவோம், அதை எப்படி சேவ் பண்ணுவோம்? எக்ஸ்எல்எஸ்ன்னு சொல்லி சேவ் பண்ணுவோம். இதுவுமே கரெக்டாக தான் இருக்கு. பவர் பாயிண்ட் அப்படின்னா அது பிபிடி, ஸோ .pptன்னு சேவ் பண்ணுவோம். இதுவும் கரெக்டாக தான் இருக்கு. ஸோ எது தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம்எஸ் அவுட்லுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா .psg அப்படின்னு சொல்லி தான் அந்த அவுட்லுக் ஃபைலை சேவ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல .outன்னு கொடுத்தது தான் இது எனக்கு தப்பு. ஸோ ஆப்ஷன் 4. அவுட்லுக் ஃபைலை எப்படி சேவ் பண்ணுவோம்? .psg. The cell reference for a range of cells that starts in a cell D2 and goes over to column F and down to row 12 is. ஸோ இதை வந்து நம்ம எப்படி இந்த செல் ரெஃபரன்ஸை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, D2ல இருந்து காலம் F வரைக்கும் போகுது, Fல 12th row வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப D2ல ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் போகுது? F அப்படிங்கிற ஒரு காலம்ல 12th row வரைக்கும் போகுது. ஸோ இதை ரெப்ரசென்ட் பண்றது வந்து இந்த மாதிரி தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நடுவில் எந்த ஒரு காலமும் வராது, ஃபுல் ஸ்டாஃபும் வராது. சரியா? ஸோ எந்த செல்ல நம்ம ஸ்டார்ட் பண்றோம்? டில செகண்ட் ரோ வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ D2ல ஸ்டார்ட் பண்ணி இந்த செல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ரேஷியோ சிம்பிள் போடணும். அது மாதிரி F அப்படிங்கிற ஒரு காலம்ல 12th row வரைக்கும் போகணும். ஸோ F12 எதை ஸ்டார்ட் பண்றோமோ அந்த லெஃப்ட் சைடு போடணும், எங்க வந்து எண்ட் பண்றோமோ அதை வந்து ரைட் சைடு போடணும். ஓகேவா? ஸோ நடுவில் ரெப்ரசன்டேஷன், அந்த செல் ரெப்ரசன்டேஷனுக்கு வந்து நம்ம செமிகோலன் இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரேஷியோ ப்ரொபோர்ஷனுக்கான சிம்பிளை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எண்டிங், இதுதான் ஸ்டார்டிங். ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எதை நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணணும், எங்க எண்ட் பண்றோமோ அதுதான் என்ன பண்ணணும்? ரைட் ஹேண்ட் சைடு போகணும். ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? உல்டாவா கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த ரெப்ரசன்டேஷன் தான் என்னோட செல் ரெஃபரன்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்க, which of the following is not a view format for the PowerPoint presentation? ஸோ ஒரு PowerPoint பிரசன்டேஷன்ல பார்த்தோம்னா எதெல்லாம் வியூ ஃபார்மேட்டுக்கு கீழே வரும்னா எனக்கு ஸ்லைட் வியூ வரும், ஸ்லைட் ஷோவும் வரும், பிரசன்டேஷனும் வரும். ஆனா அவுட்லைன் வியூ எனக்கு வராது. அவுட்லைன் வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனக்கு ஃபைல் ஃபார்மேட்ல கிடையாது பிபிடில. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி. டிபிஎம்எஸ் சொல்றோமா? எம்எஸ் அக்சஸ் வந்து நம்ம டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த டிபிஎம்எஸ்ல எஸ் வந்து எதுக்கு, என்ன அப்ரிவியேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிபிஎம்எஸ் அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்ப எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சிஸ்டம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஹோம்ல போய் நம்ம என்ன பண்ணலாம்? சேவஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணலாம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கீ என்ன? Ctrl+S. ஓகேவா? Ctrl+S. Which of the following MS Office applications can be used to show the development data of a company with pictorial and audio visual format where each page gives different information? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனை இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? வேர்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? டாக்குமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம். எக்ஸல் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஸ்ப்ரெட்ஷீட் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அவுட்லுக் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? அவுட்லுக் வந்து இமெயில் சென்ட் பண்றதுக்கு கார்பரேட் லெவல்ல யூஸ் பண்ணுவோம். அக்சஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்? டேட்டா பேஸ்க்காக யூஸ் பண்றது தான் அக்சஸ். அப்போ இந்த இடத்துல ஆடியோ விஷுவல் ஃபார்மேட், பேஜ் கிவ்ஸ் டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன், பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எது மூலமா நம்ம யூஸ் பண்ணுவோம்? பவர் பாயிண்ட் மூலமா தான் நம்மளால என்ன செய்ய முடியும்?
ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஆடியோ விஷுவல் ஃபார்மேட் எதுல தான் எனக்கு ஒரு பாசிபிளான ஃபீச்சரா இருக்கு, பவர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரா இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 4. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, கண்ட்ரோல் பிளஸ் பேஜ் அப் அப்படிங்கிற கமெண்ட் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பேஜ் அப் அப்படின்னா சம்திங் ரிலேட்டட் டு பேஜா, அப்போ இந்த இடத்துல பேராகிராஃப், ஸ்கிரீன், லைன் அப்படிங்கிறது வந்து எனக்கு irrelevant-ஆ இருக்கா. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸையும் நான் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஏ ஆப்ஷன், இல்ல அப்படின்னா இ ஆப்ஷன். ஏல என்ன கொடுத்துருக்காங்க, மூவ்ஸ் தி கர்சர் ஒன் பேஜ் அப், இல்ல அப்படின்னா நன் ஆஃப் தீஸ். ஸோ கண்ட்ரோல் பிளஸ் பேஜ் அப் அப்படின்னா கர்சர் வந்து என்ன சொல்றோம், ஒவ்வொரு பேஜா என்ன பண்றோம், மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற கமெண்ட் தான் இந்த கண்ட்ரோல் பிளஸ் பேஜ் அப். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். ஓகேவா? So in this video we have learned the basics of MS Office and its applications and also some expected questions in exams. Okay, hope the session is useful and thank you for watching.